நம்ம போட் பாட்டோட அசம்பிள் தான் பார்க்க போகிறோம். இது பேட்ரி இல்லாமல் சோலார் பேனலால் ஒர்க் ஆகுது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் போட் மாடியூல் அசம்பிளி, அடுத்து வீல் மாடியூல் அசம்பிளி, தேர்ட் வந்துட்டு ஹெட் அண்ட் பாடி அசம்பிளி. ஹெட் அண்ட் பாடி அசம்பிளி வந்துட்டு நான் தனியாக போடுறேன் வீடியோவில், பிகாஸ் அது ரெண்டு தான் நம்ம எல்லா ரோபோட்ஸ்க்குமே தேவைப்படும். போட் மாடியூல் அசம்பிளிக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயிட் ஷீட் கொடுத்துருப்பாங்களே போட் மாதிரி, அதில் இருக்க அந்த ஹோல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த எட்ஜஸ்லாம் நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி போட் ஷேப்புக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இதை மடிச்சு விட்டதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிற மாதிரி A9ல் 4 எடுத்தோம், E13ல் 4 எடுத்தோம். நம்ம வந்துட்டு நான் இப்போ காட்டுற மாதிரி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கிளிப் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த கிளிப்ஸ் எல்லாம் டவுன்வர்ட்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் இருக்க எட்ஜஸ்லேயுமே நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த போட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சென்டரில் இருக்க 2 ஹோலையும் மேலே தூக்கி விட்டுக்கணும், ஏன்னா அதில் தான் நம்ம வந்துட்டு பாடி ஃபிட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம வீல் மாடியூல் அசம்பிளி இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு B1லேயும் B2லேயும் நான் வந்துட்டு முன்னாடி பின்னாடி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கிட்டேன். அடுத்தது நம்மளுக்கு 4 வீல் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்மளுக்கு 2 வீல் மட்டும் இதுக்கு போதும். அந்த 2 வீல்லையுமே டயராட்டும் ஒன்று பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்துட்டு அந்த வீலில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போது நான் வந்துட்டு இந்த B1 இந்த வீலில் வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணணும். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு E14 கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 B1ஐயும் ஃபிட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா C1ல் 8 எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 4 எடுத்து நான் 2 வீல் செஞ்சுக்கிறேன். இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த B1ம் அந்த வீலும் சேர்த்தி, அதில் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்ததை இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கும் நான் வந்துட்டு E14 தான் யூஸ் பண்ணுறேன். அதை இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணுற ஹோல் வந்துட்டு சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மொத்தமாக 5 ஹோல்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் வந்துட்டு 3rd ஹோலில் தான் இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த 3 சைடும் நீங்கள் வந்துட்டு E14 வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். இப்போ அந்த 3த்தையும் ஃபிட் பண்ணி முடித்தோடனே அந்த பெரிய வீலை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு உள்ளே ஒரு ஸ்மால் வீல் இருக்கும்ல, அதில் 3 ஹோல்ஸ் ட்ரையாங்கிள் ஆட்டம் இருக்கும். அந்த 3 ஹோல்ஸ்லேயும் E8 எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதை இன்சர்ட் பண்ணதில் வந்துட்டு அந்த கிரே கீர் C6 மேலே வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் இந்த ஹெட் அண்ட் பாடி அசம்பிளி. இப்போ இந்த பாடியில் வந்துட்டு நம்ம வீல் ஃபிட் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு E6 எடுத்து நான் இந்த 2 பக்கமும் வந்துட்டு 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போது வந்துட்டு நம்மளால் B4 இதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ B4யுமே நான் 2 பக்கமும் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோமா, இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு போட் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் இந்த சைடை மட்டும் இப்படி மடிச்சு விட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பாடியை அதில் இன்சர்ட் பண்ணணும். அதை எப்படி நான் இன்சர்ட் பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்துட்டு E9 வச்சு அந்த பாடியும் போட்டையும் சேர்த்து ஃபிட் பண்ணிக்கிறேன். நான் 2 பக்கமும் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ அது ஃபிட் பண்ணதுக்கப்புறமா பாடியோடு சேர்த்து நம்ம 2 வீல் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம போட் அசம்பிளி முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு அந்த ஹெட் இருக்குல்ல சோலார் பேனலோட, அதை மட்டும் எடுத்து ஃபிட் பண்ணினோன்னா நம்மளோட போட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட போட் மாடியூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஷேடில் வைக்கிற அது வேலை செய்யலை, சன்லைட்டில் வச்ச உடனே அது வந்துட்டு ரொட்டேட் ஆகி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு இது தண்ணியில் வச்சு காட்டுறேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அது தண்ணியில் போகிறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம போட் மாடியூல் ரெடி ஆயிடுச்சு. இந்த போட் மாடியூல் செய்கிறதுக்கு நான் 13-in-1 எஜுகேஷ்னல் சோலார் ரோபோட் கிட் தான் ஆர்டர் பண்ணி அமேசான்லேருந்து வாங்கினேன். இது வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த சம்மர் வெக்கேஷனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.